பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு சின்ன சிரிப்புடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த திருநாளிலே இப்படியாக கூடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அவருடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு பெரிய கொண்டாட்டம். நமக்கு கிறிஸ்மஸ் வருகிற பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக புது துணியை எடுக்கணும், வீட்டை அலங்காரப்படுத்தணும், வீட்டை பெயிண்ட் அடிக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லணும், பலகாரங்கள் செய்யணும், ஆராதனைக்கு வரணும், ஆராதனை முடிந்த பிறகு பிரியாணி சாப்பிடணும். இப்படியெல்லாம் நமக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கொண்டாட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிஃப்ட், பரிசு, அன்பளிப்பு. இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் வெறும் புது துணி வாங்குவது, அலங்காரம் செய்வது, வாழ்த்துக்கள் சொல்வது, பலகாரங்கள் செய்வது, ஆராதனை செய்வது, சாப்பிடுவது மாத்திரமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் என்ன கொடுத்து கொள்கிறோம்? கிஃப்ட் கொடுக்கிறோம். கிஃப்ட் என்று சொல்லும்போது ஒருவேளை அது துணியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இப்போது அப்பா பிள்ளைகளுக்கு புது துணியாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு வேணும் துணியோ ஏதாவது கொடுப்பார்கள். ஒருவேளை பணம் தேவை இருந்தால் ஒரு காணிக்கையாக கொடுப்பார்கள். இப்படி கிஃப்ட் என்ற ஒரு பெயரிலே நாம் ஒருவருக்கொருவர் நம்மை அதை என்ன செய்கிறோம்? அது கொடுத்து இப்படியாக நம்மளுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஒரு கிஃப்ட், இந்த ஒரு அன்பளிப்பு, இந்த பரிசை குறித்து நாம் பார்க்கிற பொழுது வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன். ஒருவேளை உங்களுக்கு கூட நான் அனுப்புனேன்னா என்ன தெரியல. ஆனால் அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது அது என்ன என்று பார்க்கும்பொழுது ஒரு சிலுவையினோட படமும், அந்த சிலுவைக்கு கீழே அநேக கிஃப்ட்டுகள், அதாவது பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று என்னவென்றால், சிலுவையின் கீழே இருக்கிற இந்த பரிசுகளை காட்டிலும் சிலுவையின் மேலே இருக்கிற பரிசு அது உண்மையானது, அது சத்தியமானது, அது பலன் உள்ளது, அது நிச்சயம் உள்ளது என்று அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், சிலுவைக்கு கீழே இருக்கிற எந்த விதமான பரிசுகளை காட்டிலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பரிசு என்ன தெரியுமா? சிலுவையின் மேலே இருக்கிற அந்த பரிசை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற நமக்கு கிஃப்ட் என்று நாம் பார்க்கும்பொழுது அது வேறு எதுவும் இல்லை, அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாலகனாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, ஒரு அன்பளிப்பு தான். இன்றைக்கு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பரிசை குறித்து கொஞ்சம் விவரித்து நான் சொல்வேனானால், உதாரணத்துக்கு நான் நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். நேற்று திடீரென்று பீட்டர் ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் என்றால், அம்மா மகளுக்கு இருக்கிற அந்த நல்ல உறவு அது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு ஆழமானது என்று சொல்லி அதை காண்பிக்கிறதுக்கு அம்மாவையும் மகளையும் முன்னே நிற்க செய்து அவர்களுடைய அந்த உறவை சொல்ல சொன்னார். அங்கே பார்க்கும்பொழுது சிலர் என்ன சொன்னார்கள்? எங்கள் அம்மா எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், எங்கள் அம்மா எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், பரிசு, அன்பளிப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல் தாய் கூட என்னுடைய மகள் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு அன்பளிப்பு, ஒரு பெரிய பரிசு என்று அவர்கள் சொன்னார்கள். கண்ணீர் விட்டு சொன்னார்கள், இமோஷனாய் சொன்னார்கள். அப்போது கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு நான் ஜஸ்டின்னு, நம்ம சார்ல்ஸு, இவங்களெல்லாம் பார்த்தாக்கா அவங்க தலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே இருந்துச்சு.
ஏன் எங்களுக்கு அம்மா கிட்ட இது இல்லையா, உறவு இல்லையா, நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை இல்லையா அப்படின்னு அவங்க சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வித்தியாசம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அந்த உறவுகளிலேயே என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 7 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கும் போதே நான் வந்துட்டேன். சாத்திட்டு இருந்துச்சு, ஒண்டியாக நின்றுட்டு இருந்தேன். இப்போது இப்படி ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து வந்து 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நிற்கிறாருனாக்கா உங்களுக்கு நான் பெரிய கிஃப்ட்டு தானே, கிஃப்டா இல்லையா? ஆனால் 7:45 நீங்கள் வரீங்களே, நீங்கள் எங்களுக்கு என்ன பெரிய பெரிய கிஃப்ட். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வித்தியாசங்கள் காணப்படுகிறது, அங்க வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது சிலுவையிலுக்கு கீழே எப்படிப்பட்ட ஒரு கிஃப்டா இருந்தாலும் கூட அதுல என்ன இருக்கிறது? வித்தியாசங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது, குவான்டிட்டி இருக்கிறது, குவாலிட்டி இருக்கிறது, இவைகளெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் சிலுவையில் இருக்கிற அந்த கிஃப்ட் இருக்குங்களே, அது அந்த கிஃப்டில் எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லை, அந்த ஒரு கிஃப்டில் எந்த விதமான வித்தியாசங்கள் இல்லை. எல்லாருக்குமே ஒன்று, ஒரே எண்ணத்தோடு வந்தார். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்துடன் வந்து எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவர் நமக்கு எப்படியாக இருக்கிறாரா? ஒரு பெரிய உயர்ந்த ஒரு கிஃப்டா இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிஃப்ட், இந்த இயேசு சுவாமி என்ற அந்த பரிசை, அந்த ஒரு அன்பளிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அவரை எப்படியாக பார்க்கிறோம் என்றால், அவர் ஒரு தேவகுமாரனாக நாம் பார்க்கிறோம், அவரை ஒரு இரட்சகராக நாம் பார்க்கிறோம், அவரை ஒரு இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவராக நாம் பார்க்கிறோம். அவரை நாம் இப்படியாக அழைத்தாலும் கூட அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? இன்னொரு முறையாக அவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் எப்படியாக பார்க்கலாம் அவரை? ஒரு வார்த்தையாக. என்னவாக? ஒரு வார்த்தையாக இன்றைக்கு பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு செய்தி என்னவென்றால், நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசு சுவாமி அவர் நமக்கு எப்படியாக இருக்கிறாரா? ஒரு வார்த்தையாக இருக்கிறார் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்போ நம்ம படித்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியிலே என்ன இருந்ததா? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்ததா? தேவனாய். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பரிசு, அந்த ஒரு அன்பளிப்பு, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அது தேவனிடத்தில் இருக்கிறது, அது தேவனாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு அது எது? தேவன். அது தேவனாய் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று இன்றைக்கு நாம் இதை இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற பரிசு என்ன? வார்த்தை. என்ன? வார்த்தை. இப்போ எத்தனை பேர்கிட்ட அந்த பரிசு கையில் இருக்குது? யார் கையிலெல்லாம் பைபிள் இருக்கிறதோ அவங்க கையிலெல்லாம் என்ன இருக்கிறது? அந்த பரிசு இருக்கிறது இல்லையா? அந்த பரிசு எப்பொழுதும் நம்ம கிட்டே இருக்கிறது. ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், சர்ச்சில் இருக்கலாம், நம்ம கையில் இருக்கலாம், மொபைலில் இருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வார்த்தை எப்படியாக இருக்கிறது? நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் உண்மை உள்ளது அது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த கிஃப்ட் கொடுக்கும்பொழுதும் வாங்கும் போதும் 3 முக்கியமான காரியத்தை நம்ம செய்கிறோம். ஒன்று என்னன்னாக்கா, பெற்றுக்கொள்ளுகிறோம். கிஃப்ட் யாராவது உங்கள்கிட்ட கொடுத்தாக்கா நீங்கள் நோன்வீங்களா, எஸ்ன்னு வாங்கிக்குவீங்களா? எஸ். அப்போ நீங்கள் அந்த கிஃப்ட் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ரெண்டாவது வந்து கிஃப்ட் கொடுத்ததான் எதுன்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்களா? என்ன பண்ணுறீங்க? அதை யூஸ் பண்ணுறீங்க, உபயோகப்படுத்துகிறீர்கள் இல்லையா? கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள். மூன்றாவது என்ன செய்கிறீங்க? அதை கிஃப்ட்டு இதான் அப்படி விசிறி அடிப்பீங்களா?
ஒடிஞ்சு போட்டோன்னு விசிறடிப்பீங்களா? இல்லை. அதை என்ன செய்வீர்கள்? பாதுகாத்து கொள்வீர்கள். அப்போ ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டுமா? அதை இந்த கிஃப்ட் மூலமாக நம்ம செய்கிறோமா? கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் பெற்றுக்கொண்டோமா, ஏற்றுக்கொண்டோமா? இரண்டாவது, அவரை நம்மளுடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? மூன்றாவது, அவருடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சிறந்த பரிசு, உயர்ந்த பரிசு என்றால் அது வார்த்தை என்ற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு எப்படியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும், எப்படியாக நாம் அதை பாதுகாக்க வேண்டும், இந்த கிஃப்ட் என்ற அந்த வார்த்தையை, இந்த பரிசு என்ற வார்த்தையை, இந்த இயேசு என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் பார்ப்போம். ஆகவே பெற்றுக்கொள்வது, ஏன் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? உங்களுக்கு அன்பாய் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் படித்த யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை என்ன செய்யவில்லையா? அது அப்போ எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பாக சொந்தமானவருக்கு வந்தார், சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ள. பரிசாக கொடுக்கப்பட்டார், பரிசாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசு சுவாமி, அந்த பரிசு உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? உங்களுக்கு சொந்தம் தானே. அப்படி என்றால் அவரை நாம் இன்றைக்கு இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். இதுதான் இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆகையால் எதற்கு அடுத்ததாக அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். ஆகையால் அந்த பரிசை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் மேல நான் விசுவாசம் வைத்ததினாலே நான் அவருக்கு என்ன ஆகிவிட்டேன்? ஒரு பிள்ளை ஆகிவிட்டேன். அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று 13ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது என்ன சொல்றார் பாருங்க, இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே நாம் பிறந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அவரை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லாம் யாரால பிறந்தவர்களா? தேவனால பிறந்தவர்கள். ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 14ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தை, இந்த சிலுவையிலே ஒரு கிஃப்டா கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ற இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு வந்த பொழுது நம்மை போல மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்யறாரா? வாசம் செய்கிறார். ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருக்கிறார். ஆகையால் தான் அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள. அப்போ கடவுள் கொடுத்த அந்த கிஃப்டை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் கண்டதில்லை. இயேசு சுவாமியா பார்த்திருக்கிறாங்க, ஆனா தேவனை கண்டதில்லை. ஆனால் அவரை தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள அவர் மடியில் இருக்கிற தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணாரா? அப்போ கடவுளே தேவகுமாரன் என்ற இந்த பரிசுக்கு மூலமாக
தம்மை என்ன செய்தாராம்? வெளிப்படுத்த. அப்போ வெளிப்படுத்தப்பட்ட இயேசு சுவாமி தான் நமக்கு ஒரு கிஃப்ட். இன்னைக்கு அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த. யூ ஷுட் யூஸ் இட். எந்த விதத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது? யோவான் 1:4 இப்படியாக சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருக்கிறதா? அப்போ ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறதுனா நீ வாழ்ந்து காட்டு, உபயோகப்படுத்தி கொள்ளு. நீ மரித்தவனை போல நீ வாழாதே, நீ மரித்தவனை போல எதுவுமே இல்லைன்னு இருக்காதே. ஏனென்றால் அந்த வார்த்தை, அவர் கொடுத்த அந்த கிஃப்டில் என்ன இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே எப்படியாக இருக்கிறதா? ஒளியாக இருக்கிறது. ஆகவே இப்போ நம்மளுக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டா எதனா பிரயோஜனமா? இந்த லைட்ஸ் இருக்கும்போது இதை நம்ம என்ன செய்ய பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். அது லைட்டெல்லாம் எரிய செய்து அதை நம்ம ரசிக்கணும், அந்த ஒளியை பார்க்கணும், இருட்டிலே இருக்கக்கூடாது, உபயோகப்படுத்தணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போது இயேசு சுவாமி என்ற கிஃப்ட் நமக்கு கொடுத்த பொழுது நமக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை பிரகாசிக்கிற வண்ணமாக, மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டுமா? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் 9ஆம் வசனத்திலே அந்த ஒளி என்ன ஒளியா? மெய்யான ஒளி. இப்போ இதில் எத்தனை பல்பு இருக்குது? இதில் எத்தனை பல்பு இருக்குது? 2, 3 எரிஞ்சிட்டு இருக்குது, 2 எரியவில்லை இல்லைங்களா? இப்போது இது மெய்யான ஒளி பார்க்கணுன்னாக்கா 5 எரிந்தால்தான் அங்கே என்ன கிடைக்கிறது? மெய்யான ஒளி இல்லையா? அப்படின்னாக்கா ஒரு முழுமையாக நாம் பார்க்கலாம். அப்போது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு இந்த மாதிரி 2 பல்பு 3 பல்பு இல்லை, ஃபுல், பூர்ணமானது, பரிபூர்ணமானது. ஆகவே மெய்யான ஒளி அவர்தான். ஒளி உண்மையாகவே அந்த ஒளி நமக்கு அது மெய்யான ஒளியாக இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? உபயோகப்படுத்து. அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன உபயோகப்படுத்த வேண்டும்? இன்னும் 2 பல்பு நம்ம போட்டால் தான் அது முழுமையான ஒரு லைட் வருது. இப்படி உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். மெய்யான ஒளி நமக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கும் பொழுது இயேசு சுவாமி பிரகாசிக்கிற வண்ணமாக நாமும் பிரகாசிக்கிறவர்களாக நாம் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அங்கே பார்க்குறோம். எபிரேயர் 1:3 நம்ம படித்தோம்ல, எபிரேயர் 1:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, தம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? உன்னதத்திலே வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒன்று பாவி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாக்கா அது பிரயோஜனம் இல்லை. நீ பாவியா இருந்தா ஓகே, ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது. அது யார் கொடுக்கிறாரு? இந்த பரிசு கொடுக்கிறது, இந்த கிஃப்ட் கொடுக்கிறது. அப்போ நமக்கு கிஃப்டாக கொடுக்கிற இந்த ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அப்படி என்றால் நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? ஜெபம் செய்து நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இங்கே முன்னே ஆண்டவருடைய அந்த ராபோஜனத்திலே பங்கு கொள்ள வேண்டும். உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. மற்றும் உனக்காக பரிந்து பேச அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரா? உன்னதத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இப்போது தினேஷ் குண்ட்ராவ் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாருன்னு வைங்க. ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு. எப்படி? ரொம்ப க்ளோஸுனாக்கா அவர் மூலமாக எல்லாமே செய்யப்படுமா? நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா செய்யப்பட முடியுமா? முடியும் இல்லையா? அதே போலத்தான் நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுவதற்காக ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பிஏ, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நமக்காக. அப்படி இருக்கும்பொழுது அவரை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமா? கூடாதா? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாம் எங்கே போகலாமா? இந்த கிஃப்ட் மூலமாக எங்கே போக முடியுமா? ஆண்டவருடைய அந்த பரலோகத்துக்கு போக முடியும் என்று நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம்,
அவைகள் அழிந்து போம். பாருங்க, உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். யார் நிலைத்தார்? நம்மளுக்கு கொடுத்திருக்கிற gift அவர் என்றும் அழிந்து போவதில்லை. அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவர் பழைசு ஆகவே மாட்டார், எப்பொழுதும் புதுமையா உள்ளவராகவே இருக்கிறாரு. பழைசு நமக்கு இஷ்டமா, புதுசு நமக்கு இஷ்டமா? புதுசு தான் நம்ம இஷ்டம். அப்போ பழையதாக அவரிடத்தில் இல்லை, எல்லாமே புதுமையாக இருக்கிறது. அவர் பழையவர் ஆகுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? உபயோகப்படுத்து. கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தது. 12ஆம் வசனம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அவர் எப்படியாக இருக்கிறாரா? மாறாதவராய் இருக்கிறார். இன்னொன்னு அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று. அவருடைய ஆண்டுகள் என்ன அடைவதில்லையா? முடிந்து போவதில்லை. என்ன சொல்றாருனாக்கா, அவர் மாறாத தேவன். நமக்கென்று ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவர். நம்ம மாறி போயிடலாம், ஆனால் அவர் மாறாதவர். ஆண்டுகள் முடிவே இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் 25 போயிடுச்சு, 22 போயிடுச்சு, 23 போயிடுச்சு, ஒவ்வொரு ஆண்டும் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டுகளே கிடையாதான். அந்த ஆண்டுகளுக்கு என்ன இல்லையா? முடிவே இல்லையா? அப்படி என்றால் என்றைக்கும் அவர் உங்களுக்கு ஆண்டவர், என்றைக்கும் முடிவில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். 2 படிச்சிட்டோம் இல்லையா? கடைசியாக 3வது, அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பாதுகாக்க வேண்டும். அப்போ எத்தனை பேருடைய பைபிள் நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறது? பாதுகாப்பானா யூஸ் பண்ணாத வைக்கிற மாதிரி இல்லை, அழகாக நல்லா வச்சுக்கிறோம். எப்படி நம்ம புக்ஸ்க்கெல்லாம் கவரெல்லாம் போட்டுட்டு லேபிள் எல்லாம் போட்டு எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே போல். அப்போ பாதுகாப்பு என்று சொல்லும்பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? இங்கிலீஷில் நல்ல வேர்ட், ப்ரிசர்வ் இட். என்னது? ப்ரிசர்வ் இட். பாதுகாப்பாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ், ரொம்ப உயர்ந்தது கடவுளுடைய வார்த்தை. அதில் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும். அப்போவே அவருடைய அந்த வார்த்தை என்று நமக்கு கிஃப்டாக கொடுக்கிற அதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம படித்த சங்கீதம் 2:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வார்த்தை, இந்த கிஃப்ட் வந்திருக்குது இல்லையா? இந்த கிஃப்ட்டுக்கு விரோதமாக நாம் போகக்கூடாது. இப்போ முதலாவது எப்படி பாதுகாக்க வேண்டுமா? நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட்டுக்கு என்ன செய்யக்கூடாதா? நாம விரோதமாக போகக்கூடாது. அடுத்தது, அவர் அபிஷேகம் பண்ணினவர், நான் கூட இருக்கலாம் அபிஷேகம் பண்ணினர், எனக்கு விரோதமாகவும் போகாமல் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி விரோதமாக போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க? ஆலோசனை பண்ணுகிறார்கள். கிச்சுன்னு பேசிக்குவாங்க. இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி தள்ளிடலாமா, அப்படி தள்ளிடலாமா. இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பரிசாக கொடுக்கப்பட்ட இவருக்கு விரோதமாக நாம் போகக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக போகக்கூடாது. அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான பாதுகாப்பு என்று நாம் பார்க்கும். 10ஆம் வசனம் முடிச்சிட்டேன், இன்னும் 3 தான். இப்பொழுதும் யோவான் திருச்சபையின் பிள்ளைகளே உணர்வடையுங்கள். என்ன செய்றாரு? இன்னும் எப்போ இன்னும் தெரியாமலே இருக்கிறீர்கள், உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று உணர்வடையுங்கள், இன்னொன்று என்ன சொல்றாரு? நீங்கள் உணர்வு உள்ளவர்களாய் எச்சரிக்கையாய் இருந்தால்தான் நீங்கள் இந்த வார்த்தை என்ற பரிசை நீங்கள் என்ன செய்ய முடியுமா? பாதுகாக்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. 11ஆம் வசனம், பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள். உங்களுக்கு அழகான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிஃப்டை நீங்கள் எப்படியாக இது பண்ணுமா? பயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 12ஆம் வசனம் பாருங்க, அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற கிஃப்ட் நம்ம மேல கோபப்படாமலும் உங்களுடைய வழிகளிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படியாகவும் அவரை என்ன செய்யுங்களா? முத்தம் செய்யுங்கள். நேற்று அம்மா மகளுக்கு கொடுத்தாங்க, மகள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க முத்தம். அந்த முத்தத்தை கேட்கல ஆண்டவர். பயம், பக்தி, நேர்மை, சத்தியம்,
கீழ்ப்படிதல், இவைகளெல்லாம் தான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது? முத்தம் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் அழியாமல் இருக்க, நீங்கள் ஒழிந்து போகாமல் இருக்க அவரை என்ன செய்யுங்களா? அவருக்கு வேண்டியவைகளை செய்து முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலம் தான் அவருக்கு கோபம் வரும். அவரை அண்டிக் கொள்கிறவர் யாவரும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் என்னவா? பாக்கியவான்கள். அண்டிக் கொள்ளுகிறவர்கள், பிடிச்சிக்கிறவங்க, கெட்டியாக பிடிச்சிக்கிறவங்க, அவர்கள் எல்லாரும் என்னவா? பாக்கியவான்கள். எதை பிடிச்சிக்கணும்? நம்ம கையில் இருக்கிற அந்த வார்த்தையை, இந்த கிஃப்டாக கொடுத்துக்கிற இயேசுவை நம்ம என்ன செய்யணுமா? அவரை என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன? பாக்கியவான்கள். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எத்தனை பேர் நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அதை பாதுகாத்து வருகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பாக்கியவானாக இல்லை என்றால் ஆண்டவர் இன்னொரு தருணத்தை இந்த வருஷத்திலே கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்படி செய்வீர்களானால் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷத்தோடு வைப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமென்.